ஈர்க்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாக இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 10வது மாதம் கர்த்தர் நம்மை நன்மையாக நடத்தி வந்ததுக்காக அவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுப்போம். தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகள். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10வது வசனங்கள். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் செய்பவைகளை அவரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. தேவனாகிய கர்த்தருடைய திட்டமும் அவருடைய சித்தமும் அவர் நம் வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் என்று எண்ணுகின்ற அவருடைய விருப்பமும் அவருக்கு மாத்திரமே தெரியும். நாம் உலக பிரகாரமான காரியங்களை சிந்தித்து பார்த்து இது சாத்தியம் அல்ல, இது சாத்தியம் உண்டு என்று தீர்மானிக்கின்றோம். ஆனால் நாம அவைகளை செய்து முடிக்க இயலாமலும் போகலாம். இன்றும் தேவன் தம்முடைய ரகசியங்களை ஆவியினாலே நமக்கு தெரிவிக்கின்றார். சில நேரங்களில் மறைவான காரியங்கள் யாருக்கும் வெளிப்படுத்தப்படாமல் இரகசியமாகவே இருக்கும். ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை அதிகமாய் அவர் நேசிக்கின்றார். அவரோடு ஐக்கியமாக இருக்க விரும்புகின்றார். இந்த உறவு இன்னும் அதிகமாக வளர வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு அவரே காத்திருக்கின்றார். உலக பிரகாரமான நன்மைகளை எதிர்பார்ப்பதை விட்டுவிட்டு தேவன் நமக்காக சிலுவையில் சம்பாதித்து வைத்த அவருடைய அன்பு, பாவ மன்னிப்பு, பரிசுத்தமான வாழ்வு, நன்மையான ஈவுகள், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, இன்னும் அவருக்குள் நாம் யார் என்கின்ற வெளிச்சம், இவைகள் தான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். விசுவாசிப்போம். நம்முடைய ஆயத்தத்தினாலும் ஒன்றுமில்லை, அவசரத்தினாலும் ஒன்றும் நடக்கப் போவதில்லை. தேவனால் மாத்திரமே எல்லாம் செய்யப்படும். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, ஆவியானவரே, நீர் சகலத்தையும் ஆராய்ந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆயத்தப்படுத்தி இருப்பதற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.